ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். நம்ம இன்னைக்கு டெய்லி சமையலில் ரிங் முறுக்கு, அதாவது ஆந்திரா முறுக்கு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கிறோம்ல, அதில் வந்து 1 கப் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வத்தல் தூள் சேர்க்கலை, சரிங்களா? அதனால் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அது கூடவே நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிடுங்க. ஓமம் சேர்க்க உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுங்க. நெய் சேர்க்க பிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து முற்றிலுமாக அதை வந்து தவிர்த்துட்டு அதில் வந்து ஆயில் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வர்றதில்ல, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கிடுங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடுங்க. நான் சேர்த்ததை காமிக்கலை, வேறு லாஸ்ட்டு கொஞ்சம் மாவெல்லாம் போட்டு ட்ரை ஆன அப்புறம் தான் நான் வந்து காமிச்சேன். இப்போ பாருங்கள், இதில் 1 கப்பு தண்ணிக்கு வந்து 1 கப்பு மாவு கரெக்டான ரேஷியோ. ஸ்டவ் வந்து நார்மல் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் நம்ம கலந்து விடும்போது நமக்கு கெட்டிப்படாது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்பூனை வச்சியோ இல்லை ஒரு கரண்டி வச்சியோ. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். சரி, என்னென்னாலும் நமக்கு வந்து உப்பு அதில் கலந்துரும். இப்போது இந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள். இது நம்ம முழுவதுமாக ஆற விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா முழுவதுமாக ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இப்படி பசைஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கிடணும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. உங்களுக்கு பசையதுக்கு ரொம்பவே ஹார்டாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம், அதையும் காமிக்கலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கட்டும் மாவு. இது வந்து காயாமல் இருக்கிறதுக்கு ஒயிட் கலர் கிளாத்து, காட்டன் துணி எடுத்து நம்ம வந்து நனைச்சி இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. எதுக்குன்னாக்கி மேல் மாவு வந்து நமக்கு டப்புன்னு காஞ்சி வரும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த துணியை மறுபடியும் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு மாவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த துணியை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். சுத்தமாக ஒரு காற்று கூட உள்ளே போகாத அளவுக்கு. இதில் முக்கியமானது அந்த துணியை தான் நம்ம க்ளோஸ் பண்ணது முக்கியம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு காய்கறி இட்டுற கட்டையெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடுங்க. உங்களுக்கு முறுக்கு எப்படி எவ்வளோ நைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், மாவு இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்லிசாவே உருட்டி எடுத்துக்கிட்டேன். நடுவில் ஒரு விரலை விட்டு இந்த மாதிரி மாவை வந்து நம்ம எடுத்துடணும் பிச்சு. இதை அப்படியே நல்லா க்ளோஸ் அந்த டைட்டாக இது பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரிங் முறுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையுமே நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குல்ல. இப்போது இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான ஆயில் விட்டுடுங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டுன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் போல் இந்த மாதிரி மாவு உள்ளே போட்டு பார்க்கலாம். பாருங்கள், அது நல்லா மேல் எழும்பி வருது. இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளேம் வந்து நார்மல் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் இருந்தால் நமக்கு வந்து மாவு வந்து அதிகம் எண்ணெய் குடிக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே மட்டும் வந்துட்டு உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இதில் ஒவ்வொன்றா நம்ம உள்ளே எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் நம்ம நல்லா திருப்பி போட்டுவிடுங்க. அப்போ தான் நமக்கு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு நல்லா வந்து வரும். நான் சொன்ன மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இது நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நமக்கு ஒரு கப்பு மாவுலே எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்களா? இப்போது இதில் எல்லாமே நம்ம வடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்க, மறுபடிக்கும் நான் வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மறுபடியும் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது எப்படி நம்ம வெந்திருக்கும் கண்டுபிடிக்கணும்னா, அந்த எண்ணெயோட சொரசொரப்பு இருக்குல்ல, அது நல்லாவே குறைஞ்ச பிறகு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு மாவும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நமக்கு நல்லாவே நொரப்பு அடங்கிட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதே மறுபடியும் ஒரு பிளேட்டில் ஷோ பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.